இன்றைக்கி காலையிலே கொஞ்சம் வெளியே போயிட்டு வர வேலை இருந்துச்சு. சரி போயிட்டு வந்துட்டு ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். சரி தானும் ஃபோட்டோ எப்படி எடுக்கலாமா அப்படி எடுக்கலாமான்னு போஸ் கொடுத்துட்டு இருந்தோம். நானும் அவ்வளோ ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுல லஞ்சு செய்கிறதுக்கே மறந்துட்டேங்க. பசிக்கும் போது தான் தெரியுது அச்சோ லஞ்ச் டைம் ஆகிடுச்சு, இன்னும் லஞ்சு செய்யலேன்னு சொல்லிட்டு சரி குயிக்காக லஞ்சு செய்யலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி பிளான் வந்து கொஞ்சம் சாம்பார் பொரியலோடு சாப்பிட்லான்னு ஒரு பிளானில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சாம்பார் வந்து ரெடி பண்ணிவிட்டு சாதமும் ரெடி ஆயாச்சு. எப்போவுமே சாம்பாருக்கு சைட் டிஷ்க்கு வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரமாகவும் கிறிஸ்பியாகவும் இருந்தால் தாங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சரி இன்றைக்கி வந்து சேனக்கிழங்கு குட்டி குட்டி கிழங்கு இருக்கு இல்லையா, அதை தான் அவிச்சு வச்சுருக்கேன். பசியோடு வேக வேகமாக சமைச்சிட்டு இருந்தால் தானும் வந்து அம்மா நான் கடுகு போடுறேன், நான் சமைக்கிறேன், நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தா. சரி பரவாயில்ல அவளும் சேர்ந்து செய்யலாம் சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்கோம். எப்போவுமே ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் இருக்குங்க. இன்றைக்கி ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கிடைக்குமா நானும் தேடி பார்த்தா எந்த ஸ்நாக்ஸுமே கிடைக்கல. கடைசியில் ஒரு ஹனி பாட்டில் தாங்க கிடைச்சிது. சரி ஏதாச்சும் இருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு ஸ்பூன் தண்ணுக்கு ஒரு 2 ஸ்பூன் குடிச்சிட்டு எங்களை பூஸ்டப் பண்ணிக்கின்னு சமைக்க ஆரம்பித்தாச்சு. நம்ம எப்பயாச்சும் கொஞ்சம் அவசரமாக செய்யும் போது சில டிஷ்ஷெல்லாம் சூப்பராக வருங்க. அப்படி சூப்பராக வந்திருந்தது தான் இந்த சேனக்கிழங்கு. நல்லா வறுவல் கிறிஸ்பியாக வந்திருக்கு இன்றைக்கி. நல்லா இருக்குல்ல பார்க்கவே. வாங்க லன்ச் ரெடி. என்னென்ன மெனுன்னு இன்றைக்கி பார்த்துடலாம். ரைஸ், முள்ளங்கி கத்திரிக்காய் சாம்பார், ரசம், முட்டை, வறுவல். வாங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம். நாங்கள் சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே பசி கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடவே தனு வந்து குடும்பம் நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவளும் ஸ்டார்ட் பண்ணிட்டா. அப்பா நம்மளுக்கு வேலை மிச்சம்னு சொல்லிவிட்டு சரி நானும் சாப்பிட ஆரம்பித்தாச்சு. இங்கே இருந்தது அப்படி ஒரு ஃபோர்ஸ் கிடச்சிதுன்னு தெரியல. இன்றைக்கி ரொம்ப ஷார்ட் டைம்லேயே சாம்பார் பொரியல் முட்டை ரசம் சொல்லிவிட்டு நிறையவே சமைச்சிட்டு தான் ஃபீல் ஆகிடுச்சு. சரி அப்படியே ஒவ்வொன்றா சர்வ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். எங்களோட இந்த லன்ச் மெனு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் கொடுத்துட்டு என்னோடய சேனல் சும்மி கோகுல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நமக்கு தான் பசியில் ஒரு மாதிரி தெரியுதுன்னு பார்த்தா ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்த வீடியோ நம்ம ரைட் சைடில் சாப்பிட்டாலும் லெஃப்ட் சைடில் சாப்பிட்ற மாதிரி காமிக்குதுங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.